ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன குக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா செய்ய போகிறோம். பாஸ்தா எல்லாருடைய ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. அந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி எடுத்து நம்ம காய வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய், இது கூட ஒரு கப் பாஸ்தா எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாஸ்தா போட்டதுமே 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்தா ஒரு 10 நிமிஷம் நல்லாவே வேக வச்சிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கொண்டு போயிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாஸ்தாவை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு இருந்ததுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துண்டு, ஒரு பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் வதங்கினதுமே மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷமாக நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். ஒரு பெரிய தக்காளியை எடுத்து இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணதும் கொஞ்சமாக நான் குடமிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம குக் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதில் அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், டொமேட்டோ கிச்சப் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்து 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணதும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை போட்டு கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன். கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி விட்டு கலந்து விட்டுட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். எல்லோருக்கும் ஃபேவரட்டான டேஸ்டியான பாஸ்தா ரெடி. இந்த பாஸ்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே இது பிடிக்கும். கிட்ஸ்க்கெலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடிக்க இதே ஃபார்மேட்லேயே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு ஃபார்மேட்டில் ஒரு சூப்பரான பாஸ்தா ரெடி பண்ணிட்டோம். இது போல் நீங்களும் பாஸ்தா செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சுட்டு அந்த டேஸ்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய டேஸ்டியான ரெசிபீஸை பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.